அவசரகால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் என்றால் என்ன? அவசர நிலைகள் அல்லது திட்டமிடப்படாத திடீர் செலவுகளை சமாளிக்க நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய பணத்தை குறிக்கிறது. உங்கள் வழக்கமான செலவுகளின் ஒரு பகுதியாக இல்லாத, உதாரணமாக வாகன பழுதுபார்ப்புகள், மருத்துவ பில்கள், வீட்டு பழுதுபார்ப்புகள் அல்லது மரணச்சடங்கு போன்ற பெரிய அல்லது சிறிய திட்டமிடப்படாத பணம் செலுத்தல்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அவசரகால நிதி உன்கலிதம் எவ்வளவு தொகை இருத்தல் வேண்டும்? 3 தொடக்கம் 6 மாத செலவுகளுக்கு தேவையான பணம் இருத்தல் வேண்டும். அதனை எவ்வாறு உருவாக்குவது? முதலாவது, உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். உங்களது ஒவ்வொரு மாதாந்த சம்பளத்திலும் ஒரு தொகையை ஒதுக்குங்கள். உதாரணமாக 10% முதல் 30% வரை. அதனை வேறொரு சேமிப்பு கணக்கில் வைப்பிலிடவும். இது சரியான முறையில் நடைபெறுவதற்கு உங்களது சம்பள கணக்கிலிருந்து வங்கி ஆணையொன்றை செயற்படுத்தி வைப்பதே சிறந்த முறையாகும். 2. செலவுகளை குறைக்கவும். உங்கள் அவசர தேவைக்கான சேமிப்பை விரைவாக உருவாக்க விரும்பினால் தேவையற்ற செலவுகளை தியாகம் செய்யுங்கள். உதாரணமாக, அடுத்த சில மாதங்களுக்கு உங்கள் டிஷ் டிவி சந்தா இல்லாமல் செய்யலாம். போதுமான தொகையை சேமித்தவுடன் அவற்றை மீண்டும் செயல்படுத்திக் கொள்ளலாம். 3. காலத்தை நிர்ணயிக்கவும். உங்கள் அவசர நிதியை உருவாக்குவது எளிதான அல்லது விரைவான பணியாக இருக்காது. ஆனாலும் ஒரு குறித்த காலத்தை நிர்ணயித்து நிதியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லாவிடின் அவசர தேவைகளின் போது மற்றவர்களிடம் பணம் கேட்க வேண்டிய சங்கடமான சூழ்நிலைகள் கட்டாயம் எமக்கு ஏற்படும். உங்களுக்கு அவ்வாறு ஏதேனும் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்பின் கமெண்ட்லே எஸ் என பதிவிடுங்கள். இந்த விடயம் பயனுள்ளதாக கருதினால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.